Hello students, 10th Maths Chapter 2 Numbers and Sequence la example 2.34 இந்த வீடியோல பார்க்கலாம். The 13th term of an AP is 3. அப்ப T13 வந்து 3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. And the sum of first 13 terms is 234. அதாவது S13 வந்து 234 அப்படின்னு வேல்யூ கொடுத்திருக்காங்க. Find the common difference, அதாவது D கண்டுபிடிக்கணும். And the sum of first 21 terms S21 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ given எழுதிக்கலாம் T13 is equal to 3 இருக்கு இல்லையா, அது எழுதிக்கோங்க. T13 is equal to 3. Tn ஃபார்முலா நமக்கு தெரியும். Tn is equal to a plus n minus 1 into d. இப்போ இதுல வந்து T13 ஓட வேல்யூ தெரியும் 3. ஸோ T13 பதிலா 3 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இந்த ஃபார்முலால n-க்கு பதிலா 13 சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். ஸோ a plus n-க்கு பதிலா என்னது 13 minus 1 into d which is equal to, அது வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 3. ஓகேயா, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா என்ன ஆகும், 13 minus 1 அப்படின்னா 12. ஸோ a plus 12d is equal to 3. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். அடுத்து என்ன given கொடுத்திருக்காங்க அப்படின்னா sum of the first 13 terms வந்து 234 கொடுத்திருக்காங்க. அதாவது S13 வந்து 234. சோ அதை எழுதிக்கோங்க. S13 is equal to 234. இப்போ Sn ஃபார்முலா என்னது, n/2 into 2a plus n minus 1 into d. இப்போ S13 கொடுத்திருக்காங்க. சோ S13 is equal to n-க்கு பதிலா 13 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 13/2 into 2a plus 13 minus 1 into d. 13 minus 1 னா 12. So 12d வந்துருச்சு. அப்ப S13 க்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்கன்னா 234. So 234 which is equal to 13/2 into 2a plus 12d அப்படின்னு கிடைக்குது. 13/2 இருக்கு இல்லையா, அது வந்து இந்த சைடு வரும்போது என்ன ஆகும், ரெசிப்ரோக்கல் ஆகும். மேல 2 வரும், டிவைடட் பை 13 வரும். So 234 into 2 divided by 13 கேன்சல் பண்ணா 18 டைம்ஸ் வருது. அப்ப 18 into 2 அப்படின்னா 36 is equal to 2a plus 12d அப்படியே தான் இருக்கு. இப்போ த்ரூ அவுட்டா 2ஆல டிவைட் பண்ணலாம் இல்லையா, ஸோ த்ரூ அவுட்டா 2ஆல டிவைட் பண்றோம். பண்ணும்போது என்ன வரும், a வந்து a மட்டும் தான் இருக்கும், 2 போயிடும். ஸோ a plus 6 2s are 12, ஸோ 6d plus 6d which is equal to 18 2s are தான் 36, ஸோ 18 which is வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் சால்வ் பண்ணணும் பை சால்விங் 1 and 2. இப்போ வேல்யூஸ் a ஓட வேல்யூ d ஓட வேல்யூ கிடைக்கும். Equation 1 and 2 solve பண்ணனும். So a plus 12d is equal to 3, a plus 6d is equal to 18. இப்போ sign change பண்றோம். So minus போடுறோம். a cancel ஆயிருது. So 12 minus 6 அப்படின்னா 6. So 6d which is equal to 3 minus 18 அப்படின்னா minus 15. அப்ப d is equal to minus 15/6 அப்படின்னு இருக்கு. 3 டேபிள்ல 6 வந்து 2 times, so 15 வந்து 5 times போகுது. So d is equal to minus 5/2 அப்படின்னு இருக்கு. d ஓட வேல்யூவை ஏதோ ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா a கிடைச்சிரும். நம்ம வந்து செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். a plus 6d is equal to 18ன்றதுல d க்கு பதிலா minus 5/2 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So substitute d in 2. a is equal to 6 into minus 5/2 is equal to 18. இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். இது 1 டைம், இது வந்து 3 டைம் வரும். 3 5s are 15. So a மைனஸ் வேல்யூ இருக்கனால minus 15. a minus 15 which is equal to 18. அப்ப a is equal to, இது இங்க வரும்போது என்ன ஆகும்னா பிளஸ் ஆயிரும். So a is equal to 18 plus 15. ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன ஆகும் 33. So a is equal to 33 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம d கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அப்படின்னா S21. அப்ப n வந்து 21 வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். So n is equal to 21, a is equal to 33 and d is equal to minus 5/2. இது எல்லாத்தையும் வச்சு S21 கண்டுபிடிக்க போறோம். அப்ப Sn is equal to ஃபார்முலா என்னது, n/2 into 2a plus n minus 1 into d. இதுல n-க்கு பதிலா 21 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So S21 is equal to 21/2 into 2 into a என்ன வேல்யூ 33 plus 21 minus 1 into d ஓட வேல்யூ minus 5/2. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா 21 minus 1 அப்படின்னா 20 ஆயிருது. 33 into 2 அப்படின்னா 66. So 21/2 into 66 plus 20 into minus 5/2. இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம் இல்லையா. ஸோ இது 1 டைம், இது வந்து 10 டைம். ஸோ 21/2 into 66 minus மைனஸ் இருக்கு இல்லையா, ஸோ மைனஸ் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணாது 50. ஸோ minus 50 அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 16 கிடைக்கும். 66 minus 50 அப்படின்னா 16. ஸோ 21/2 into 16 கேன்சல் பண்ணலாம் இல்லையா. ஸோ 1 டைம், இது வந்து 8 டைம். ஸோ 21 into 8 அப்படின்னா 168. இப்போ S21 which is equal to 168 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கு. இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.